மேம் இது ஸ்கூல் பஸ் இன்னும் வர காணோம். ஃபர்ஸ்ட் டேவே ஸ்கூலுக்கு ரொம்ப லேட்டாக போவோம் போல இருக்கே. மேம் இங்கே பாருங்க, அது நம்ம ஸ்கூலில் படிக்கிற பண்டியும் நான்சியும் தானே. என்ன இப்படி வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க, நிற்காம போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. நம்மளை பார்த்ததுக்கு அப்புறமும் பின்னாடியே நம்ம பப்ளுவும் ரோஸும் போய்கிட்டு இருக்காங்க. மேம் இந்த பக்கம் திரும்பி பாருங்க, சிண்டுவும் சோட்டுவும் கூட வண்டியில் ஐயோ கீழே விழுகிற மாதிரி, ஐயோ கீழேயே விழுந்துட்டாங்க. ஓ மை காட், இங்கே என்ன நடக்குது? சிண்டு சோட்டு கமான் மேலே எந்திரிங்க. அண்ணா என்னடா நீங்க வண்டியை கீழே போட்டுட்டீங்க, எனக்கு நல்லா காலில் அடிபட்டுருச்சுண்ணா. நான் மாமா பார்த்த பயத்துல போட்டுட்டேன் சிண்டு, பார்த்து கேர்ஃபுல்லா எந்திரி. சிண்டு சோட்டு என்ன இதெல்லாம்? ஸ்கூலுக்கு பைக்கில் வரக்கூடாதுன்னு தெரியாதா? எதுக்கு ரெண்டு பேரும் பைக்கில் போய்கிட்டு இருக்கீங்க ஸ்கூலுக்கு? மேம் நாங்க எல்லாரும் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம் மேம், அதனாலதான் மேம் பைக்ல வந்துட்டு இருக்கோம். ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பைக்கில் வருவீங்களா? கொண்டு போய் நிறுத்திட்டு நடந்து வாங்க, இல்லாட்டி நாளைக்கு வாங்க. சிண்டு அண்ணா நம்ம வீட்டுக்கே போயிடலாம்ண்ணா. போச்சு, மேம் வேற பார்த்துட்டாங்க. என்னது இது, பசங்க ஸ்கூலுக்கு பைக்ல வர்ற மாதிரி தெரியுது. ஏய் வண்டியை நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்கன்னு சொன்னேன். எங்க உள்ள போக பார்த்துட்டு இருக்கீங்க? வண்டியை நிறுத்துங்க. தம்பி ஸ்கூலுக்கு பைக்ல வரக்கூடாதுன்னு தெரியாது, ரெண்டு பேரும் ஜம்முன்னு பைக்ல வந்தது இல்லாம பைக்கை நேரா ஸ்கூலுக்குள்ளேயே விடுறீங்க. வண்டியை ஓரமா போட்டுட்டு இறங்கு. செக்யூரிட்டி அண்ணா, காலையில் நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுண்ணா, அதுதான் ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எங்களை அலோவ் பண்ணுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஸ்கூல் பஸ் இன்னும் ஸ்கூலுக்கே வர கிடையாது, அதுக்குள்ள நீங்க எப்படி மிஸ் பண்ணீங்க? அண்ணா நாங்கள் ஸ்கூல் பஸ்ஸை உண்மையாக மிஸ் பண்ணிட்டோம். வர்ற வழியில் ஸ்கூல் பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டோம். நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்க முடியாது பாப்பா. எனக்கு ஏற்கனவே பிரின்சிபல் ஆர்டர் போட்டிருக்காரு, யாரையும் பைக்ல உள்ள விடக்கூடாதுன்னு. ஓரமா நில்லுங்க. ஓ மை காட் பப்ளு, அங்க பாரு பண்டியோட வண்டி கேட்லயே நிக்குது. தம்பி அடுத்தது நீயா? வண்டியை நிறுத்து. எங்க உள்ள போய்கிட்டு இருக்க? நீயும் வண்டியில வந்திருக்க. நீ யாரு, பண்டியோட அண்ணனா? வண்டியை ஓரமா போடுங்க, யாரும் பைக்ல உள்ள போக கூடாது. பிங்கி அங்க பாரு, பப்ளு பண்டி ரெண்டு பேரும் உள்ள போகாம கேட்லயே நின்னுட்டு இருக்காங்க. வாட் ஹேப்பன் பண்டி, ஏன் நீங்க உள்ள போகல? அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு பைக்ல வந்திருக்கிறதுனால தான் நான் ஓரமா நிறுத்தி வச்சிருக்கேன். நீங்க உள்ள போலாம், பிரேயருக்கு லேட் ஆயிருச்சு. நான் அப்பவே சொன்னேன் பண்டி, நீங்க தான் என் பேச்சு சுத்தமா கேட்கவே இல்லையே. பண்டி இன்னும் 5 மினிட்ஸ்ல ஸ்கூல் பெல் அடிச்சிருவாங்க, நம்ம இன்னைக்கு நல்லா மாற்ற போறோம் பண்டி. லில்லி அப்பவே சொன்னா ஸ்கூலுக்கு பைக்கில் போனா பிரச்சனை ஆயிரும்னு, நம்ம தான் கேட்காம பைக்கில் வந்தோம். பண்டி அங்க பாரு ஸ்கூல் பஸ் கூட வந்துருச்சு பண்டி. போச்சு, எல்லாரும் இறங்கி நம்ம கேட்ல நின்றுட்டு இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்ண போறாங்க. ரெண்டு பேரும் ஓரமா நில்லுங்க, பஸ்ல இருந்து எல்லாரும் இறங்கி உள்ள போகணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கி உள்ள வாங்க. மேம் வராங்க, மேம் வராங்க. என்ன பண்டி பப்ளு ரெண்டு பேர் பைக்கில் வேகமாக என்னை கிராஸ் பண்ணிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி போனீங்க. இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்களா? ஸ்கூலுக்கு பைக்கில் வரக்கூடாதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. செக்யூரிட்டி இவங்களை என்ன ஆனாலும் சரி ஸ்கூலுக்குள்ளே இன்றைக்கி அலோவ் பண்ணாதீங்க. இவங்க பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் உள்ளே போய் பிரின்ஸிபலை பார்த்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். இவங்க 4 பேர் பிரின்ஸிபலை மீட் பண்ணாமல் கிளாஸ் ரூம்குள்ளே வரக்கூடாது. போச்சு பண்டி, நம்ம நல்லா மாட்டணும். ஏய் பண்டி பப்ளு, உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு, ஏன்பா கேட்ல நிக்கிறீங்க? சான்வி நாங்க ஸ்கூல் பஸ்ஸை மிஸ் பண்ணதுனால பைக்ல வந்துட்டோம்ப்பா, அதனால தான் எங்களை உள்ள விட மாட்டேங்கிறாங்க. நீ உள்ள போ, உனக்கு கேட்கணும். என்ன புரியுதா? ஐயோ போச்சு போச்சு, நம்ம வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? ஓ மை காட், என்ன பண்ண போறோம் இப்போ? எங்க ஆண்ட்க்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க பண்டி. லில்லி அப்பவே சொன்னா இதெல்லாம் பண்ணா கண்டிப்பா மாட்டி போன்னு. நம்ம தான் சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்ணணும். ஸோ நமக்கு இந்த பனிஷ்மெண்ட் தேவைதான். வாங்க மேடம், இந்த 4 பசங்கள்ல யாரோட அம்மா நீங்க? நான் ரோஸோட ஆண்ட். என்னாச்சு? திடீர்னு ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி இமீடியட்டாக வர சொன்னாங்க. ஏதாவது ப்ராப்ளமா? ஆண்டி சாரி ஆண்டி, நாங்கள் 4 பேர் ஸ்கூல் பஸ்ஸில் வராமல் பைக்கில் வந்துட்டோம், அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ் ரோஸ், என்னால் நம்பவே முடியல. நீயா இப்படி பண்ணது? மார்னிங் உங்கள் 2 பேர்த்தையும் நான் ஸ்கூல் பஸ்ஸில் தானே ஏற்றி விட்டேன். ஆமாம், லில்லி எங்க? ஆண்டி லில்லி சைக்கிளில் வந்ததால அவளை ஸ்கூலுக்குள்ளே விட்டுட்டாங்க ஆண்டி. சரி, இட்ஸ் ஓகே, வாட் எவர் ஹேப்பன் இஸ் ஹேப்பன். நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன். 2 பேரும் உள்ளே போய் பிரின்ஸிபலை மீட் பண்ணலாம். ஓகே பண்டி, உங்கள் அம்மா வர்றாங்க பண்டி. எங்க அவன்? டே பண்டி பப்ளு, ஏண்டா முதல் நாள் ஸ்கூலுக்கு வர்றீங்க, இப்படி தான் பண்ணுவீங்களா? உங்கள் 2 பேத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கூல் பஸ்ஸில் போங்கடான்னு சொன்னால் பைக்கில் வந்து மானத்தை வாங்கியிருக்கீங்க.
அம்மா ப்ளீஸ்மா, சாரிம்மா, நாங்க தெரியாம பண்ணிட்டோம். இனிமேல் பண்ண மாட்டோம்மா கண்டிப்பா. நீங்கள் 2 பேரும் சாயந்தரமா வீட்டுக்கு வாங்க, வச்சுக்கிறேன். இப்போ உள்ள வா, பிரின்ஸ்பலை மீட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். டே பப்ளு, வாடா உள்ள போலாம். எங்க அம்மாவை மட்டும் காணோம். நான் மட்டும் இங்க தனியா வெளியில நின்னுக்கிட்டு இருக்கேன். என்ன பாப்பா, அரை மணி நேரம் ஆச்சு, எல்லாரும் வந்துட்டாங்க, உங்க அம்மாவை மட்டும் காணோம். அநேகமா இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் நீ கேட்டுக்கு வெளியில தான் நிப்பேன்னு நினைக்கிறேன். ஏண்டி நான்சி, உங்ககிட்ட நான் அத்தனை தடவை சொல்லிட்டு போகிறேன், 5 நிமிஷம் தூங்குறேன், 10 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்லி என் மானத்தை அடி வாங்குற. பைக்லேயே அடி ஸ்கூலுக்கு வந்திருக்க. அம்மா ப்ளீஸ்மா, சாரிம்மா, இனிமேல் பண்ண மாட்டேம்மா, ப்ளீஸ்மா. ஏமா என்னம்மா இது, இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வச்சுக்கோங்க. நீங்க ஸ்கூல் கேட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு தான் பிரச்சனை ஆகும். நீங்க முதல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு போய் பிரின்சிபலை பாருங்க போங்க. உங்களை கொஞ்சம் பண்டி பப்ளு கூட சேராமல் பார்த்துக்கோங்க. ஓகே மேம், இதுதான் இனிமேல் இந்த மாதிரி ஸ்கூலுக்கு பைக்ல வரமாட்டோம்னு சொல்லி எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு ரோஸை கிளாஸ் ரூமுக்கு போக சொல்லுங்க. ரோஸ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கிளாஸ் ரூமுக்கு போமா. தேங்க்யூ ஸோ மச் சார், நான் பார்த்துக்கிறேன் சார். அந்த பப்ளு பண்டி சொன்னீங்களே, அவங்க அம்மா வந்திருந்தாங்கன்னா கூப்பிடுங்க. சார், நான் உங்ககிட்ட அவங்கள பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் அந்த பசங்களை பற்றி. வாங்கம்மா, நீங்க தான் பப்ளு பண்டியோட அம்மாவா? என்ன உங்க பசங்களை நீங்க பைக்ல அனுப்பிச்சிருக்கீங்க? சார், நான் காலையில் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டேன் சார். ஸ்கூல் பஸ்ஸில் வராமல் இந்த பசங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க சார். மேம், நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த பப்ளு பண்டி மாதிரி குறும்பு செய்கிற பசங்களை என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா நான் ஸ்கூல் மாற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த பசங்க பண்ணுற குறும்பால் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது, பிபி அதிகமாகுது மேம். பாத்தீங்களாமா, உங்க 2 பசங்களால ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் ஸ்கூல் மாத்திட்டு போறேன்னு சொல்றாங்க. அந்த அளவு குறும்பு சார், அப்படியே இவங்க அம்மா நான்சி மாதிரியே இருக்கிறாங்க. இந்த நான்சியும் இப்படி தான் சார். அந்த 2 பசங்க என்ன பண்ணினாலும் பயங்கரமான சப்போர்ட்டு. அம்மா, சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் பொண்ணு வந்து அந்த பப்ளு பண்டியோட சேர்ந்தா கண்டிப்பாக படிக்க மாட்டா. சரி சார், நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போகிறேன். நான்சி, நீ வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்க.